நாங்க பழகுன விதமே பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. நான் போறேன், பழகுறேன். அது வெளியில யாருக்குமே தெரியாது. திடீர்னு தலைவர் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க இங்க. வரும்போது தான் என்ன பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய நேட்டிவ் பிளேஸு இதெல்லாம் சொல்லிட்டு, இன்னாருக்கு ரிலேட்டிவ் தானே நீங்க, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்ப அவருக்கே என்னன்னாக்க, அக்காவுடைய செயல்பாட்டுல எல்லாம் நெறைய மாற்றங்கள் பார்க்குறாரு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? இந்த பெண் ஒரு காரணமா இருக்குமோ? அப்படின்னு நெனச்சுட்டு, என்ன ஒரு நாளு வீட்டுக்கு கூட்டு வரணும். அவருகிட்ட ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ல தனுஷுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் என்ன வீட்ல வந்து பார்த்து, அங்கேருந்து வண்டி வந்துரும். ஐயா தோட்டத்துக்கு கூட்டு வர சொல்றாங்க. 4 மணிக்கு அம்மா வர முடியும். வரேன். போவேன். அப்ப உட்காந்து பேச, பேச, பேச அவருக்கு என்ன ஆயிடுச்சுது, இந்த பொண்ணு எதார்த்தமா பேசுது. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுது. பொதுவா ஒரு சிஎம்ட்ட யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்கல்ல. பயப்படுவாங்க. அந்த பயம்லாம் எனக்கு இல்ல. நான் எதார்த்தமாவே பேசுறேன். ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப சொன்னாரு, "அம்முகிட்ட நெறைய வித்தியாசம் தெரியுது எனக்கு. ஸோ அத பார்த்ததும் நீங்க தானே கூட இருக்கீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ?" அப்படின்னு. ஆமா. அப்படின்னு. நான் தலைவர வந்து ஆமாம் தலைவரேன்னு தான் சொல்லுவேன். அதனால ஆமாம் தலைவரே அப்படின்னு.